இன்னைக்கு அன்பின் வழி. இது ஒரு இந்த டாபிக் பாபுஜியினுடைய காதல் கடிதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல அவர் சொல்ற அந்த அவருடைய நிலையானது நம்ம யாரும் ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியற அளவுக்கு கூட இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா இதுல ஆன்மீக நிலையெல்லாம் பத்தி பேசல. அவருக்கும் அவருடைய குருவுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு உறவு முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறாரு. ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள ஒருவர் தன் குருநாதர் சொல்வது அனைத்தும் சரியானது மற்றும் அந்த அனைத்தும் தன் நன்மைக்காகவே என்று உணரத் தொடங்கும் போதுதான் அவருக்கு குருநாதர், அதாவது மாஸ்டர் மேல் நம்பிக்கை உதயமாகின்றது. அவ்வாறு நம்பிக்கை ஏற்படும் பொழுது அவர் எதையும் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறார். தான் பெறும் அனுபவம் மற்றும் மாஸ்டருடனான தொடர்பு இவற்றால் அவருக்கு மேலும் மேலும் நம்பிக்கையும் திருப்தியும் ஏற்படும் பொழுது மாஸ்டரை அவர் சார்ந்திருப்பது மேலும் வலுவடைகிறது. மாஸ்டருக்கு அவர் அடிபணிதல் அதிகமாகிறது. இவ்வாறாக ஒரு விதத்தில் அவரிடம் பற்றுறுதி வளர ஆரம்பிக்கிறது. அப்போது அவர் கேள்விகள் கேட்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பாங்கை பெறுகிறார். இறை உணர்தலுக்கான விருப்பத்துடன் அதற்கான பாதையில் மிக விழிப்புடன் நடைபோடும் எந்த ஒருவருக்கும் இந்த முன்னேற்றம் உரித்தானது ஆகும். இது படிப்படியா ஏற்படும் பொழுது அன்பினால் ஏற்பட்டது. எடுத்த எடுப்புல நாள் பாக்குறப்பயே அவர் சொல்றது அப்படியே கேட்கறது அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இந்த ரெண்டாவது விதமான மூட நம்பிக்கையை நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். பக்தி அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு சாமியார் வந்தாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு அதுபடி நடந்துட்டு, ஆனா அதுக்காக உலகாயுத விஷயங்கள்ல தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய பக்தி மிக்க பக்த கோடிகள் நிறைந்த ஒரு உலகமா தான் இது இருக்கு. பாபுஜி சொல்ற விஷயம் ரொம்ப ஒரு மென்மையாக அதே நேரத்துல வரிசையா சொல்றார். என்னன்னா, ஒரு மாஸ்டர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா அவரோட அவரு சொல்ற தியானத்தை பண்றோம், அந்த மிஷனை பாக்குறோம், மக்களோட பழகிட்டு இருக்கோம். ஆனா எப்ப நமக்கு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் அவர் மேல உதயமாகுது அப்படிங்கிறத நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பன்னா, எப்ப குருநாதர் சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு, அவர் சொல்றதெல்லாம் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கானதுதான் அப்படிங்கிறத என்னுடைய இதயம் உணரத் தொடங்கும் பொழுது, தன்னுடைய நன்மைக்காகவே என்று உணரத் தொடங்கும் பொழுது நம்பிக்கைங்கிற விஷயம் மெல்ல மெல்ல இதயத்துல துளிர்விட ஆரம்பிக்குது. சரி, அப்படி நம்பிக்கை ஏற்படுறதுனால என்ன உருவாகுது அப்படின்னா, மாஸ்டர் மேல ஒரு பணிவு ஏற்பட்டு அந்த பணிவின் காரணமாக அவர் எது சொன்னாலும் எதுக்காம இன்னைக்கு ஃபாஸ்டிங் இரு அப்படின்னா இருக்கிறாரு. நீங்க ஹெச்எஃப்என் பண்ணுங்கன்னா நம்ம பண்றோம். இப்போ நீ இந்த ஒரு வாரத்துக்கு ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசைகள் எதையும் புதுசா உருவாக்காம இருக்க பழகுனா முயற்சி பண்றோம். இத பணிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். மாஸ்டர் மேல ஏற்பட்டிருக்க நம்பிக்கையினால நம்ம அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு செய்து பார்க்க முயற்சிக்கிறோம். நாம் பெறுகின்ற அனுபவம், சரி இப்படி நான் ஏதாவது மாஸ்டர் சொல்றத செய்யும் பொழுது அது எனக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஏற்படுது? ஒரு திருப்தி ஏற்படுது. அந்த திருப்தியின் காரணமாக, ஆமா மாஸ்டர் சொன்னாரு, நான் செஞ்சேன், அதனுடைய பலன் இப்படி இருக்கு, இன்னும் இன்னும் நான் மாஸ்டர் சொல்றத செய்வேன் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த உந்துதல் ஏற்படும் பொழுது மெல்ல மெல்ல அவர் மீதான சார்பு அதிகமாகுது. இப்படி ஏற்படும் பொழுது ஒரு இயற்கையான பிணைப்பு உருவாகுது. மாஸ்டருக்கு அவர் அடிபணிதல் அதிகமாகிறது, பணிவு அடிபணிதலாக மாறுகிறது. இவ்வாறாக ஒரு விதத்தில் அவரிடம் பற்றுறுதி வளர ஆரம்பிக்கிறது. இதுக்கப்புறம் தான் கேள்விகள் எதையும் கேட்காமல் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை பெறுகிறார். இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மைண்ட் செட் ஆகுது
அது எவ்வளவு நாள் எடுத்துக்குது, நமக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கான ஆர்டர் மாதிரி தான் இது இருக்கு. இறை உணர்தலுக்கான விருப்பத்துடன் அதற்கான பாதையில் மிக விழிப்புடன் நடைபோடும் எந்த ஒருவருக்கும் இந்த முன்னேற்றம் உரித்தானதாகும். அது ரொம்ப முக்கியம். விழிப்போடு, மூட நம்பிக்கையோடு இல்லை. இப்ப இது ஒரு தடவை உருவாயிடுச்சுன்னா அப்படியே இருக்கா நமக்குன்னா இல்ல. ஒரு புள்ளியில இருந்து அடுத்த புள்ளிக்கு போகும்போது இது எல்லாம் போயிடும். குருநாதர் சொல்றதெல்லாம் சரியில்லைன்னு தோணும். அவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை போயிடும். அவர் என்ன சொல்றது, அவரு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாருங்க, நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்ல தோணும். அப்புறம் திரும்பி அந்த புள்ளியில ஒரு 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 பக்குவம் ஏற்படும் பொழுது மெல்ல திரும்பியும் அடுத்த கண்டிஷன் உருவாகும் போது, இல்ல இல்ல அவர் சொல்றது சரிதான், நம்ம தான் அப்படி நினைச்சோம் அப்படின்னு திரும்பி நம்பிக்கையும். இந்த நம்பிக்கை என்ன பண்ணணும்னா முன்னாடி புள்ளியில நம்ம கிட்ட இருந்த நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கையாக அது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பணிவு அதிகமாகும். இப்படிதான் நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸா மாஸ்டரோட போறோம். ஆனா நம்மளுடைய வழி அன்பின் வழி. இது வந்து ஆசையின் வழி கிடையாது. எந்த விதமான சபலத்துக்கு உட்பட்டும் பயந்தும் நம்ம வந்து குருநாதரை ஃபாலோ பண்ணல. இதுதான் பாபுஜி சொல்றாரு. இப்படிதான் உருவாகும் ஒரு அன்பானது. இப்படிதான் உருவாகி நம்பிக்கையா வந்து பணிவா மாறி திருப்தி ஏற்பட்டு சார்பு ஏற்பட்டு அதிலிருந்து அடிபணிதல் உருவாகி கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மை, வித்தவுட் கொஸ்டினிங் அப்படியே ஒபீடியன்ட் ஆகுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கடைசியா இறை உறுதலுக்கான விருப்பம் இதெல்லாம் வந்து உருவாகுது சொல்ற. சரி, இது வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு. என்னை மாதிரி ஆளு அதுல இருந்து விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான் ஒரு அபியாசிக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இந்த துறையில் அடியெடுத்து வைத்த போது எனக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற குறிக்கோள் எதுவும் இல்லை. அவருக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் கிடையாது. எத்தனை பேர் வந்து நம்ம கடவுள்னா யாரு, கடவுளுங்கிறத யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடணும், கடவுளோட இரண்டரை கலந்துடணுங்கிற எண்ணத்தோட சகஜ மார்க்கத்துக்குள்ளார வந்தோம். கட்டாயமா கிடையாது. நான்லாம் கிடையாது. யாரோ 1 or 2 இருக்கலாம். கடவுளை தேடி 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 எங்க கடவுள்னு தேடிட்டு இருந்தப்ப மாஸ்டர் கிடைச்சாது. அது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு வச்சுக்கோ. ஆனா பாபுஜி சொல்றார், என்னை பொறுத்தவரை நான் இந்த துறையில் அடியெடுத்து வைத்த போது இறைவனை உணர வேண்டும் என்ற குறிக்கோள் எதுவும் இல்லை. என்னால் இதை உறுதியாக கூற இயலும். அந்த மாதிரி ஆசையோ குறிக்கோளோ லட்சியமோ எனக்கு இருக்கவில்லை. நான் அடைய விரும்பிய ஒன்றை தவிர மற்ற அனைத்திற்கும் நான் குருடனாய் இருந்தேன். அப்ப நான் என்னத்தை அடைய விரும்பினேன்? எனது மாஸ்டர் ஆகிய அவரை மட்டுமே, அவர் ஒருவரை மட்டுமே நான் அடைய விரும்பினேன். பார்த்தேன், பிடிச்சு போச்சு. அவரு எப்படி இருக்காரோ அவரு மாதிரியே மாறணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர எனக்கு வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும், இறைவனை அடையணும், எந்த மாதிரியான எண்ணமும் இல்லை. அந்த அளவுக்கு நான் குருடனாக இருந்தேன். எனது மாஸ்டர் ஆகிய அவரை மட்டுமே, அவர் ஒருவரை மட்டுமே நான் அடைய விரும்பினேன். அவர்தான் எனக்கு அனைத்துமாக இருந்தார். வேறெதுவும் என் பார்வையில் இல்லை. அவரது தோற்றம் மட்டுமே என் இதயத்தின் ஆழத்தில் வேரூன்றி இருந்தது. அவரது உருவத்தை தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. மகிழ்ச்சிக்காகவோ இந்த உலக வாழ்வின் வசதிக்காகவோ அல்லது சொர்க்கத்திற்காகவோ கூட நான் விருப்பம் கொள்ளவில்லை. ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு முக்கியமான விஷயத்த இதுல சொல்றாரு. குருநாதர் மேல எனக்கு அன்பு வந்துச்சு. அவரை பார்த்த நிமிஷத்துல குருட்டுத்தனமாக நான் அவரை வந்து காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, சந்தோஷத்துக்காகவோ உலக வாழ்வுல எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு ஆசைக்காகவோ இல்ல, மாஸ்டரை ஃபாலோ பண்ணனா இவர் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்னுடைய விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாது, ஏன்னு தெரியாது, நான் என் மாஸ்டரை பார்த்த பிறகு வேறு எதையும் பார்க்க விரும்பாத அளவுக்கு ஒரு குருடனாக இருந்தேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் உண்மையான பந்தம். இறைவன் என்ற பதத்துடன் எனக்கு யாதொரு சம்பந்தமும் இருக்கவில்லை. நான் விரும்பியதெல்லாம் சிறிது கூட கூடுதலோ குறைவோ இல்லாமல் அவரது முடிவிற்கு சமமானதாக என் முடிவும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. எப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து பதி பத்தினின்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரியான ஒரு பத்தினித்தனமான ஒரு கற்பு நிறைந்த ஒரு காதல் அங்க மட்டும்தான் இருக்கும். நான் விரும்பினதெல்லாம் என்னன்னா, சிறிது கூட கூடுதலோ குறைவோ இன்றி அவரது முடிவிற்கு சமமானதாக என் முடிவு இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுல வந்து ஒரு ஒரு இம்மி அளவு கூட மாறாததாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கணும். அவருடைய முடிவு என்னவோ அதுதான் என் முடிவாக இருக்க வேண்டும். இறைவன் என்ற பதத்தோடு எனக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் இப்படி சொல்றது வந்து கடவுளை நிந்தனை செய்யறதா நீங்க நினைச்சுக்கலாம். என்றாலும் இறை உணர்தலுக்கான ஆசை ஒரு சிறிதும் இல்லாதவனாக நான் இருந்தேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். என் மாஸ்டருடைய திருவடிகளுக்கு போன பிறகு எனக்கு வந்து இந்த மாதிரி கடவுளை அடைய வேண்டும், கடவுளுங்கிறவர் யாருங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அவரை பார்த்தேன், அவர்தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அவருடைய எண்ணத்துக்கு எந்த ஒரு இம்மி அளவும் மாறாத எண்ணம் உடையவனாக, அவருடைய முடிவே என்னுடைய முடிவா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் விரும்பினேனே ஒழிய வேற எந்த சிந்தனையும் எனக்குள்ளார இல்லை. அவர் மீதான அன்பில் நான் எந்த அளவுக்கு பித்தனாக இருந்தேன் என்றால், வேறு எதையும் காண்கின்ற சக்தியை நான் இழந்து விட்டேன். மக்கள் இதை குருட்டு நம்பிக்கை என கூறி கண்டனம் செய்யலாம். ஆனால் எனது பைத்தியக்காரத்தனமான அன்பு என்னை அவ்வாறு இருக்க செய்தது. இனிமையான பேரானந்த நிலையை அனுபவிப்பதை விட மகிழ்ச்சியற்ற இருள் சூழ்ந்த அன்பு மயத்தில் இருப்பதையே நான் விரும்பினேன். ஆனால் இதை எனக்கு மட்டும் உரியதாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பைத்தியக்கார முறையை கடைபிடிக்கும்படி நான் யாரையும் தூண்டவில்லை. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்குது? அந்த வரிதான். என்ன வரி என்றால், அவர் மீதான அன்பில் நான் எந்த அளவிற்கு பித்தனாக இருந்தேன் என்றால், வேறு எதையும் காண்கின்ற சக்தியை நான் இழந்து விட்டேன். ஒரு காதலனுக்கு காதலியை தவிர வேற யாரும் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுது. ஆனா இந்த காதல் யுகம் யுகமாக தொடர்கின்ற காதலாக இருந்திருக்கு. இத குருட்டு நம்பிக்கைன்னு யார் சொன்னாலும் சொல்லலாம். ஆனா என்னுடைய பைத்தியக்காரத்தனமான அன்பு என்னை அவ்வாறு இருக்க செய்தது அப்படிங்கிறார். அவரது ஒரு சைகையும் எனக்கு தெய்வ ரகசியத்தின் வெளிப்பாடாக இருந்தது. இது வந்து நமக்குமே நடக்கும். இப்ப நம்ம போய் தாஜியை பார்க்குறோம். தாஜியினுடைய நடவடிக்கை, இல்ல தாஜி பேசுறது, இல்ல அவரு ஒரு கை அசைக்கிறது, இல்ல அவரு நம்மளை கிராஸ் பண்ணி போகும் பொழுது நமக்குள்ளார ஏற்படுற மாற்றங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய சின்ன சைகை, அவர் ஏதோ கை அசைச்சாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் அந்த கை செய்கை செய்யும் பொழுது என் நினைப்புக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த சைகை வந்து எனக்குள்ளார என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம். எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு என்ன ஒரு நிமிஷம் ஒத்து பாக்குறாரு அப்படின்னு எனக்கு தோணும். அது மற்றவங்களுக்கு தெரியாது, அவரு பாக்குறாரு. இப்படி பாத்தீங்கன்னா 1,00,000 பேருக்கும் அது தனித்தனியான வெளிப்பாடு தான். அப்படி மாஸ்டருடைய ஒவ்வொரு சைகையும் ஒரு சின்ன அசைவும் கூட எனக்கு ஒரு ரிவீலிங்காக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஆன்மீகத்தின் காவியமாக இருந்தது. இதனாலதான் நான் சொன்னேன், இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் காவியம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மாஸ்டருடைய அசைவு எனக்கு ஒரு தெய்வீக வெளிப்பாடை கொடுத்துச்சு. அவரு சொல்ற ஒண்ணும் எனக்கு ஆன்மீக காவியமாக இருந்துச்சு. அவரது ஒவ்வொரு செயலும் எவராலும் அறிய முடியாத அந்த ஒன்றின் விளக்கமாக இருந்தது. அவர் என்ன செஞ்சாலும் சரி, அதுதான் அந்த தெய்வீகம், சத்திய நிலை அப்படிங்கிறத விளக்குற ஒரு விஷயமாகத்தான் எனக்கு பட்டது. எல்லாமே என்னுடைய குருநாதர் செய்யறதெல்லாம் அந்த சத்தியனுடைய நிலையுடைய வெளிப்பாடாகத்தான் எனக்கு தோன்றியது. எனக்கென்று எந்த விருப்பமும் இருந்ததில்லை. எது சரி எது தவறு என்பதை கண்டறிவதற்கான பகுத்தறிவும் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை அவரிடம் இருந்த அனைத்தும் அவை இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தன என்பதுதான். நான் அவரது சங்கல்பத்திற்கு முற்றிலும்
முற்றிலும் அடிபணிந்திருந்தேன். அதற்கு மாறாக நினைக்க ஒரு கணமும் என்னால் இயன்றதில்லை. இப்ப நம்மலாம் இதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாபுஜி இதுவாகவே இருந்திருக்கிறார் ஆரம்பத்திலிருந்து. அவர் சொன்ன 3 விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்க வேண்டிய அனைத்தும் அதே விதத்தில் இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தன. அவருடைய நடையா இருக்கட்டும், அவருடைய பேச்சா இருக்கட்டும், அவருடைய குணாதிசயங்களா இருக்கட்டும், ஒரு தெய்வீக குணாதிசயம் எப்படி இருக்கணுமோ அந்த விதத்தில் இருந்தது. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு எனக்கு தோணல. ஒரு அன்பினுடைய மிகுதி தான் இது மாதிரி நினைக்க தோணும். 2வது, அவருடைய சங்கல்பத்திற்கு நான் முற்றிலும் அடிபணிந்திருந்தேன். இந்த கண்டிஷன் நமக்கு வருமா? வர்றதில்ல. இப்ப பாபுஜி ஒரு சக்சஸர் அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த அடிப்படை குணாதிசயம் உள்ளுக்குள்ளார அங்க போன உடனேயே லாலாஜியை பார்த்த உடனே தனக்குள்ளார ஏற்பட்ட மாற்றங்கள்ல இருந்து அவர் சொல்ற 3 ரகசியம். ஒண்ணு, நம்ம மாஸ்டரை பார்க்கும் பொழுது, மாஸ்டரோட பழகும் பொழுது, இப்படி இருக்கணும்யா. ஒரு 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 மனித தன்மை உடைய ஒரு குரு அப்படிங்கிறவர் இப்படி இருக்கணும். எல்லாமே அவர்கிட்ட இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குருவை நான் பெற்றிருக்கிறேங்கிற உணர்வு எனக்கு வரணும். 2வது, எனக்குன்னு தனியா என்ன எதுவும் கிடையாது. மாஸ்டருடைய சங்கல்பம் என்னவோ அதுதான் எனக்குள்ளார நடக்குது அப்படின்னு முற்றிலுமாக அதை ஏற்றுக்கொண்டு அடிபணிந்திருக்கிற ஒரு தன்மை. 3வதாக, அதற்கு மாறாக நினைக்க எனக்கு ஒரு கணம் கூட முடியவில்லை. இல்ல இது மாஸ்டருடைய சங்கல்பத்திற்கு எதிராக நம்ம நினைப்போம் அப்படின்னு தோணலை எனக்கு எதையும். இந்த ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம்தான். ஆனா இதை விளக்கமா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காதலனுக்கும் ஒரு காதலிக்கும் உரிய அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பை எப்படி நான் பேச முடியாது. ஆனா நினைச்சு பார்த்தோம்னா மிக மிக ஆழமான இதய மட்டங்கள்ல ஒரு குருவும் சீடனும் எப்படி கனெக்ட் ஆனா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காதல் கடிதம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கீழே உள்ள கருத்தை நான் எல்லளவும் பிசகாமல் பின்பற்றினேன் அப்படிங்கிறார். எது? உனது ஆன்மீக குரு உன் பிரார்த்தனைக்கான கம்பளத்தை மதுவினால் தோய்க்கச் சொன்னால் அவ்வாறே செய்வாயாக. ஏனெனில் பயணத்தின் முழு தொலைவையும் அவர் கடந்தவராகையால் பாதையில் உள்ள அனைத்து மேடு பள்ளங்களையும் அவரே நன்கு அறிவார். நல்லா ஒரு 2 பாட்டில் லிக்கர் வாங்கி நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் ஃபுல்லா ஊத்திக்க. நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த விரிப்பு மேல ஊத்திட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னு சொன்னா கூட நான் அதை தப்பா நினைக்க மாட்டேன். அவர் சொல்றாருன்னா சரியாதான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இப்படி உட்கார்ந்தா என்ன நடக்குங்கிறது. மாஸ்டர் எது சொன்னாலும் அது சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய சங்கல்பமானது அவருடைய சங்கல்பத்திற்கு சற்றும் மாறாததாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வேர்டிங்ஸை சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவர் மேல, அடிபணிதல், இது 2ம் எனக்கு இருந்துச்சு. இதை நான் செய்யும் மிகப்பெரிய தவறு என ஒருவர் எண்ணக்கூடும். கட்டாயமாக இதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும், புதிதாக ஒருத்தர் படிக்கிறார்னா இது மூட நம்பிக்கை அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடக்கூடும். ஆனா இது மூட நம்பிக்கை கிடையாது. அன்பினுடைய மிகுதியில இப்படிதான் நடக்கும். நீங்க லைலா மஜ்னு கதையை எடுத்து பாருங்க. அவ அந்த ஒரே ஒரு ஒரு அந்த மண் சட்டிய சாப்பிடறதுக்காக கொண்டு வந்த மண் சட்டியில சாப்பாடு போடாம அதை வாங்கி உடைச்சா கூட, இப்பயும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆகா என்னுடைய பாத்திரத்தை மட்டும்தான் என்னுடைய மஜ்னு லைலா உடைச்சா, எவ்வளவு அன்பு இருந்தா அவ செஞ்சிருப்பா அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. மஜ்னு போல நான் பைத்தியக்காரத்தனமான அன்பில் என்னையே மறந்திருந்தேன் என்பதுதான் இதற்கான எளிய பதில். மஜ்னுவை லைலாவின் கண்ணோட்டத்தில்தான் சரியாக மதிப்பிட முடியும். வேற யாராலையும் முடியாது. அதான் அவர் சொல்றார். ஒரு காதலனுக்கும் காதலிக்குமான உணர்வு இது. இதெல்லாம் நான் முன்னாடி படிக்கும் பொழுதும் சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு புத்திசாலியான, ஒரு நல்லா படிச்ச ஒரு பையன், ஒரு ஒரு நவீன ஒரு இளைஞனோ, ஒரு இளம் பெண்ணோ இதெல்லாம் படிச்சாங்கன்னா இதெல்லாம் பொய்.
இது ஏமாத்துறது, இது ஒரு முட்டாள்தனமான விஷயம்லாம் தோண ஆரம்பிக்கும். ஏன் வயதானவர்களாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக அணுகிறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கதையில நான் மஜ்னுவாக இருந்தேன். என்னுடைய இந்த நிலைய நீங்க உண்மையிலேயே உணர்ந்துக்கணும்னா, லைலாவோட கண்ணோட்டத்துல தான் நீங்க பார்க்கணும். என் எண்ணம் முழுவதும் என் மனம் கவர்ந்த காதலி லைலாவை பற்றி மட்டுமே இருந்தது. இது என்னை பற்றிய, அதாவது என் நிலையை பற்றிய ஒரு சிறு விளக்கமாகும். ஆனால் இதே வழிமுறையை கடைபிடிக்குமாறு மற்றவர்களை நான் வற்புறுத்த மாட்டேன். அதனாலதான் நான் சொன்னேன் இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுதே, இது ஆன்மீக நிலைகளை பத்தியோ இல்ல எப்படி வாழணுங்கிறத பத்தி எல்லாம் சொல்லல. இது குருநாதருக்கு ஒரு சீடன் எழுதிய, அல்லது குருநாதர் ஒரு சீடன் 2 பேருக்கும் இடையில இருந்த ஒரு காதல் கடிதம் அப்படிதான் இதை சொல்லணும். எப்படி ஒரு சீடனால இந்த தெய்வீக காதலை வெளிப்படுத்த முடியும்? இப்படிதான் வெளிப்படுத்த முடியும். ஒரு தெய்வீக காதல் உருவாகும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல அடிப்படையா இருக்கு. அதுல 1 நம்பிக்கை இருக்கணும், 2வது ஒரு திருப்தி இருக்கணும், 3வது அடிபணிதல் இருக்கணும், 4வது அந்த சங்கல்பத்திற்கு முழுமையாக உட்படுதல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு அசைவும், அது அடிக்கிறதா இருந்தாலும் உதைக்கிறதா இருந்தா கூட அது கூட எனக்கு அன்பாவும் சந்தோஷமாவும் தான் தோணணும். அந்த அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த பிணைப்பு குருநாதர் மேல உருவாக்கும் பொழுது வேலை ஈஸி ஆகுது. ஏன்னா இப்ப மாஸ்டர் யோசனை பண்ணி ஒரு வேலையும் நம்ம மேல செய்ய வேண்டியது. கொஞ்சம் ஒரு டோஸ் அதிகமா கொடுத்தா நமக்கு கோபம் வந்துருது, வருத்தம் வந்துருது, விரக்தி வந்துருது, ஏமாற்றம் வந்துருது, வெறுப்பு வந்துருது. எது மேல? மிஷன் மேலையும் மாஸ்டர் மேலையும். ஒரு டோஸ் அதிகமா கொடுத்தா போதும். எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட ஒரு 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 மில்லி அதிகமான அளவுக்கு நமக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு பிரச்சனையோ மாஸ்டர் கொடுத்துட்டாருன்னா, முதல்ல நம்ம வெறுக்கிறதும், நம்ம துதி பாடுறதும், நம்ம சண்டை போடுறதும் யாரோடனா மாஸ்டரோட. எனக்கு மட்டும் ஏன் இதை செய்யறாரு, இந்த மாஸ்டர் இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம பேசாம இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்களாவது தியானம்னு போய் இந்த மாதிரி அந்த மாஸ்டர் விசரங்கிறான் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு மற்றவங்களும் சொல்லி நம்மளை சிந்திக்க வச்சு ஒரு செகண்ட்ல நம்மளை குரு நிந்தனை செய்ய வச்சிடுறாங்க. ஆனா ஒரு காதலனும் காதலியும் மாதிரி நமக்கு 2 பேருக்கும் இடையில உள்ளது அது அந்த ஒரு மென்மையான வெளியில தெரியாத ஒரு லவ்வா இருக்கிற பட்சத்துல குருநாதர் தைரியமா எந்த தடையும் இல்லாம எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்து நம்மளை ஈஸியா மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க ஏற்படுகின்றது. ஆனா என்னன்னா, இந்த காதல் வெளியில தெரியக்கூடாது, வெளியில பேசப்படக்கூடாததாக இருக்கணும். எடுத்த எடுப்புல வாய்க்கு வாய் தாஜி பேசுற அப்படின்னு பேசுறவங்களும் மாஸ்டர்னு சொல்றவங்களும் எல்லாம் இந்த லைலா மஜ்னு கதையில வரமாட்டாங்க. பாபுஜிக்கும் லாலாஜிக்கும் இடையில உள்ள அந்த உன்னதமான ஒரு தொடர்பு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னா தெரிஞ்சிருக்காது. அது அவங்க 2 பேருக்கும் இடையிலான ரகசிய தொடர்பாகத்தான் இருந்தது. அந்த மாதிரி இதயத்துடைய ஆழத்துல வெளியில சொல்ல முடியாத, வெளியில சொல்லக்கூடாத ஒரு புனிதமான தெய்வீக காதலாக நமக்கும் குருநாதருக்கும் இடையில உருவாகும் பொழுது ஆன்மீகம் என்ன வழியாக மாறுதுன்னா அன்பு வழியாக மாறுகிறது. இறைவனை உணர்தல் அல்லது சொர்க்கத்தின் ஆனந்தத்தை அனுபவித்தல் மற்றும் தேவ கன்னிகைகளுடன் கழித்திருத்தல் ஆகியவற்றை விரும்புகின்றவர்களுக்கு வேண்டுமானால் சாஸ்திரங்கள் மதிப்புடையவராக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது செஞ்சா கடவுள் உனக்கு நேரா வருவாரு, இது செஞ்சா சொர்க்கத்துல உனக்கு இடம் கிடைக்கும், இது செஞ்சா நீ சந்தோஷமா இருக்கலாம், இது செஞ்சா தேவதைகள்லாம் உன்னை சுத்தி இருந்து உனக்கு பணிவிட பண்ணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கலாம். இத்தகைய விருப்பங்கள் இல்லாது இருந்ததால் அவற்றால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் இதெல்லாம் எனக்கு இல்லைன்னா, இதுல எனக்கு விருப்பம் இல்லை, இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை. சாஸ்திரங்கள் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டிருக்கும் காரணத்தால் அவை மிகவும் மதிக்கப்பட்டாலும் அவற்றை பலவிதமாக பொருள் கொள்ள முடியும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவேதான்
வேதங்களில் பகுத்தறிவுடன் ஒத்துப்போகாத எதையும் ஏற்றுக்கொள்ளவோ பின்பற்றவோ கூடாது என மனு முனிவர் கூறியுள்ளார். அந்த விஷயத்த பாபுஜி உடைச்சு பேசுறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு. அப்பெல்லாம் அப்படி சொன்னாலே பாவம், வேதத்தை தப்புன்னு சொன்னா பாவம். ஆனா அப்ப அவரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றார். பகுத்தறிவோடு ஒத்து போகாத எந்த விஷயத்த வேதம் சொன்னாலும் ஒத்துக்காத. நீ மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை நீ தூந்திர பிரதேசத்துல பனிக்கட்டிகளுக்கு நடுப்புற வாழ்க்கை நடத்துறவனா இருந்தா, இது ரெண்டும் இல்லைன்னா நீ உயிரோடயே இருக்க முடியாது. இப்ப வேதத்தை எழுதுனவன் எங்க, அல்லது ஒரு ஆன்மீக வழிகாட்டு நூலை எழுதுற ஒருத்தன், அவன் எந்த பகுதியில பிறந்து வளர்றானோ அந்த சூழ்நிலைக்கும் அந்த தட்பவெப்பநிலைக்கும் ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை நெறிமுறைகளை அவன் சொல்லித்தரான். நீ பகுத்தறிவோடு யோசனை பண்ணா நீ வாழ்ற பகுதிக்கு அது சரியானதா அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணு. இதுதான் பாபுஜி சொல்றாரு. ஆன்மீக மதிப்பை பொறுத்தவரை வேதங்கள் அதன் அடிப்படை கொள்கைகள் மற்றும் விதிகளை கையாள்வதால் உண்மையில் அவை ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கானவை என்று என்னால் கூற இயலும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் இந்த வேதங்கள் மற்றபடி சாஸ்திரங்கள்லாம் உதவி செய்ய முடியும். அதுக்குள்ளார ஆழ்ந்து போறவங்களுக்கு அது வேஸ்ட். அதை தாண்டி போனாதான் அதுக்குள்ளார ஆழ்ந்து போக முடியும். அவற்றில் உள்ள எந்த ஸ்ருதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஆரம்ப நிலையில் தேவைப்படும் அடிப்படை விஷயங்களை பற்றி தான் குறிப்பிடுகின்றது. ஒருவர் பண்டிதராக அல்லது தத்துவவாதியாக அல்லது புத்தக அறிவை பெற விரும்புவராக இருந்தால் அவற்றையெல்லாம் படிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் படிச்சு நடைமுறைப்படுத்துறதுனால ஆன்மீகத்துல முன்னேற முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதனை பற்றி பயனை பற்றி சொல்வதற்கு அதிகம் இல்லை. ஒருவர் எல்லையற்ற சமுத்திரத்தின் கரையை வந்தடையும் போதுதான் ஆன்மீக பிரதேசம் உண்மையிலேயே ஆரம்பமாகிறது. இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னர் காணப்படுபவை யாவும் ஆன்மீக பிரதிபலிப்புகள் மட்டுமே என எடுத்துக்கொள்ளலாம். வேத சூத்திரங்கள் அனைத்தும் உறுதியாக இந்த மட்டத்திற்கு கீழான நிலைகளை பற்றியே குறிப்பிடுகின்றன. மேலும் உலகின் எந்த இடத்தில் வேதங்கள் எழுதப்பட்டனவோ அந்த இடத்தின் சுற்றுப்புற சூழல், அங்கு நிலவிய தட்பவெப்பநிலை ஆகியவற்றை ஒட்டியே வேதங்களின் பெரும் பகுதிகள் உள்ளன. உதாரணமாக துருவ மண்டலத்தில் ஏதாவது ஒரு சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கும் பட்சத்தில் தினசரி குளிக்க வேண்டும், புலால் உண்ணக்கூடாது போன்ற நியமங்களை நிச்சயமாக வலியுறுத்தி இருக்க முடியாது. உண்மையை சொல்ல போனால் ரிஷிகள் தங்களது சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் அந்த இடத்தின் சுற்றுப்புற சூழலை, தட்பவெப்ப நிலையை ஒட்டி நன்னடத்தை மற்றும் ஒழுக்கத்திற்கான பொது விதிமுறைகளை வகுத்துள்ளனர். இதெல்லாம் சூழ்நிலையில எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகள் தானே ஒழிய இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போது எனது கருத்திற்கு மீண்டும் வருவோம். ஒருவர் குருவின் துணையுடன் வழிகாட்டுதலுடன் இறைவனை உணர விரும்பும் போதுதான் குருவுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு பற்றிய வினா எழுகின்றது. அப்போது இறைவன், குரு என இரண்டு விஷயங்களுமே அவர் பார்வையில் இருக்கின்றன என்பது தெளிவாகின்றது. இப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது விஷயமாகிய பக்தனின் சுயத்தை நாம் ஒதுக்கிவிட இயலாது. இந்த மூணு எப்படி இருக்கு? இறைவன், குருநாதர், பக்தன் அப்படிங்கிறது பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்று மும்மையாக ஆகிவிடுகின்றது. இந்த மும்மையில் அவர் சிக்குண்டு விட்டால் வேறு விதத்தில் அது பன்மையாக ஆகிறது. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை நமது உண்மையான நோக்கம் பன்மையிலிருந்து ஒருமைக்கு சென்று பின்னர் அதையும் தாண்டி அது எதுவாயினும் அதனை மட்டுமே நோக்கி செல்வதாகும். இது முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு ஆழமான தத்துவ கருத்தாக வச்சுக்கணும். நான் இறைவனை அடையணும்னு நினைக்கிறேன். இறைவனை அடையறதுக்காக குருநாதரை தேடி போறேன். இப்ப இறைவன், குரு அப்படின்னு ரெண்டு விஷயம் என்கிட்ட இருக்கு. கடவுள் இருக்காரு, கடவுளை அடையறதுக்கு என்னுடைய குருநாதர் வழிகாட்டுறாருன்னு நான் ரெண்டு விஷயம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குருநாதர்ங்கிற ஒரு விஷயத்தையும் பத்திய அறிவோட இருக்கிற நான்கிற மூணாவது விஷயம் இங்க இருக்கு. இந்த மூணும் சேர்ந்துதான் ஒரு ஆன்மீக பயிற்சியை ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரம்பிக்கிறப்ப அது சரியாக இருக்கலாம். ஆனால் போக போக நாம கடவுள் வேற, குருநாதர்னு ஒரு ஆளு, நான்னு ஒரு ஆளு இருக்கக்கூடாது. அதுதான் பாபுஜி ஆரம்பத்துல சொல்றாரு. எனக்கு என்னை பத்திய எண்ணமும் இல்லை, கடவுளை பத்திய எண்ணமும் இல்லை,
குருநாதர்ங்கிற அந்த மையத்தை பற்றிய எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. திரும்பி இந்த கருத்துக்கு தான் இங்க வர்றாரு. கடவுள், நானு, குருநாதர்னு 3 இருந்துச்சுன்னா ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. ஏன்னா நம்ம பன்மையிலிருந்து ஒருமையை நோக்கி போறோம். எல்லாத்துலயும் கடவுளை பாக்குறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி எல்லாம் இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் இது அப்படின்னு கண்ணாலையும் காதாலையும் கேட்டு உணர்ற ஒண்ணு கூட கிடையாது. அது எதுவோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். இப்படிதான் நம்முடைய ஆன்மீக பயணம் இருக்கணும். ஒருவர் இறைவனை நேசிக்கும் அளவு குருநாதரை நேசிக்க வேண்டும் என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற கூட்டு. ஆனால் சம அளவில் அன்பு செலுத்த 2 விஷயங்கள் இருக்க இயலாது. 2 விஷயத்து மேல சமமாக அன்பு செலுத்த எப்பயுமே முடியாது. இது என்னன்னா மனசை 2ஆ பிரிக்கும். நடைமுறையில் பின்பற்ற இயலாத ஒன்று என்பது இது என்னுடைய கருத்து. மனித இதயம் வழிபோக்கர்கள் யார் வேண்டுமானாலும் தங்கி செல்லக்கூடிய சத்திரம் அல்ல. இரட்டை விசுவாசத்தை அன்பு அனுமதிக்காது. அப்படி இருக்கையில் பலவற்றின் மேல் அன்பு செலுத்துவது பற்றி பேச்சுக்கே இடமில்லை. அன்பு என்பதானது காதலன் காதலி என்ற 2ஐ கூட அனுமதிப்பதில்லை. காதலன் காதலின்னு இருந்தாலே அங்க பிரச்சனை வந்துடும். காதலனுக்கு காதலியை தவிர தான்ங்கிற எண்ணம் கூட சுத்தமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி காதலிக்கு காதலன்கிறவனை தவிர தன்னை பற்றிய சிந்தனை கூட இருக்கக்கூடாது. தன்னை பற்றிய சிந்தனை வந்துருச்சுனாலே அங்க காதல்ல பிரச்சனை வந்துருது. அப்ப அன்பு அப்படிங்கிறதுல 2 விஷயத்துக்கு இடமே இல்லை. அந்த ஒன்றை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அது அன்பாகிறது. அங்கு நான் இருந்த போது நீ இல்லை, இப்பொழுது நீ அங்கு இருக்கிறாய், நான் இல்லை. அன்பெண்ணுகின்ற சந்து மிக குறுகியது. அங்கு நான் நீ என்ற இருவருக்கு அனுமதி இல்லை. இதுதான் அன்பின் வழி. குருவிற்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு யாது என்ற வினாவிற்குரிய பதிலும் இதுவே ஆகும். அதாவது இந்த 2இல் ஒன்றை நாம் மறக்க வேண்டும் என்பது பொருள். இது சம்பந்தமாக சுவாமி விவேகானந்தர் குருவே பிரம்மம் என அறிவாயாக என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார். தீர்வுக்கான ஒரே வழி இதுதான். ஆனால் தங்கள் சம்பாத்தியத்திற்காக போதனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி குருவாக தொழில் புரிபவர்கள் விஷயத்திலும், பொன்னும் புகழும் அடைவதில் குறியாயிருக்கும் போலி குருமார்கள் விஷயத்திலும் இது பொருந்தாது. அதனால நான் குருவை பத்தி சொல்ற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் குருவா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நடக்காது. மக்களில் பலருக்கு எனது ஆன்மீக சேவை தேவையில்லாது இருப்பதால் என் பங்கிற்கு ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, சேவைக்காக என்னையே நான் அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன். மக்கள்ல நிறைய பேருக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்டா, நான் கொடுக்குற அந்த டிரான்ஸ்மிஷன் தேவையில்லை. வந்தா நான் அவங்களோட உட்கார்ந்துருக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும், அவங்களுக்காக நான் நடக்கணும், அவங்களோட உட்கார்ந்துருக்கணும்ன்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆன்மீக சேவை தேவையில்லை, என் உடல் உழைப்பு தான் தேவை, அவங்க எழுதுற லெட்டருக்கு நான் கரெக்டா பதில் போடணும், அதுதான் அவங்களுக்கு தேவை அப்படின்னா கூட அதுக்காகவும் நான் என்னையே அர்ப்பணித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். குறைந்தபட்சம் என்னுடைய உடல் உழைப்பையாவது அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியம் வசதி வந்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். ஏற்கனவே எனக்கு இருக்கும் உடல் உபாதைகளுடன் அவர்களுக்கு சேவை செய்வதால் இன்னும் சில உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட எனக்கு அது ஒரு பெரிய பொருட்டல்ல. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது ஏற்படுகின்ற உடல் உபாதைகளில் இருந்து நான் ஒரு வினோதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன். இந்த மாதிரியான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாபெரும் மன்னர்களால் கூட அடைய இயலாது. இதுவரை நான் ஒன்றின் மேல் ஒன்றாக பல திரைகளை பெற்றிருந்தேன். ஆனால் தற்போது என்னிடம் உள்ளதை மிக நுட்பமான முறையில் ஆராய்ந்தால் அது இறுதியாக உள்ள நிர்வாண திரை மட்டுமே என்பது தெரிய வரும். பாபுஜி தன்னுடைய கண்டிஷனை கிறிஸ்டல் லைட் கிளியரன்ஸா இங்க சொல்றார். என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லா திரைகளும் விளக்கப்பட்ட சுயமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு குருநாதர் ரொம்ப அழகா சொல்றார். இதுவரை நான் ஒன்றின் மேல் ஒன்றாக பல திரைகளை பெற்றிருந்தேன். ஆனா என் குருநாதர்கிட்ட வந்த பிறகு, எங்களுக்கு இடையிலேயான அந்த ஒரு ஆழமான அன்பு வலுப்பெற்ற பிறகு என்னுடைய உரைகள் அனைத்தும் களையப்பட்டு விட்டன. இப்போது என்கிட்ட இருக்கிறத நீங்க மேலே இருந்தெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப சூட்சுமமானதாக மிக நுட்பமான முறையில் ஆராயும் பொழுது எனக்கு இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு திரைதான்.
அது இறுதியாக உள்ள எதுவுமற்ற நிர்வாணம் அப்படிங்கிற அந்த திரை மட்டும்தான். இதுவும் கழற்றி எறியப்பட்டால் அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்க முடியும்? எதுவுமே இருக்க முடியாது. இதே நிர்வாண திரையை நீங்கள் அனைவரும் அணிபவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் பாபுஜி தன்னுடைய விருப்பத்தை நம்ம படிச்சு முடிக்கும் போது சொல்ற மாதிரிதான் அமையும். இங்க சொல்றது ஒரு ஹையஸ்ட் கண்டிஷன். என்னுடைய நிலையை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எந்த விதமான திரைகளும் இல்லை. அழுக்குகள் அந்த இது மலம், விஷேபம், ஆவரணம் அப்படின்னு வரும் பொழுது மலம், விஷேபம்லாம் தாண்டியாச்சு, ஆவரணங்களை தாண்டியாச்சு, எல்லா உரைகளும் களையப்பட்டு விட்டன. என்னை நீங்க நுட்பமாக ஆராய்ந்தால் நிர்வாணம், ஏதுமற்ற தன்மை அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் எனக்குள்ளார இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த தன்மையை கூட நீங்க உணரக்கூடாது. இந்த திரையும் கிழிக்கப்பட்டு விட்டால் அங்க என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனா அந்த மாதிரியான ஒரு நிர்வாண திரையை நீங்கள் அனைவரும் அணிபவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாபுஜி என்ன நினைக்கிறாரோ அவருடைய சங்கல்பத்துக்கு நம்மளை நாம முற்றிலுமாக உட்படுத்திக் கொள்றோம் அப்படின்னா இன்னைக்கு தியானம் இப்படிப்பட்ட ஒன்றாக அமையட்டும். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? சரீரத்தின் வசீகரத்திலும் ஈர்ப்பிலும் ஒருவர் சிக்குண்டு இருக்கும் வரை இது சாத்தியம் இல்லை. நான் விரும்புறது இதுதான். ஆனா நீங்க வெளிப்புற விஷயங்கள்ல சிக்குண்டு இருந்தால் இந்த விஷயத்தை அடைய முடியாது. ஸோ சிந்தனை பண்ணுங்க. எந்தெந்த வெளிப்புற விஷயங்கள் என்னை வசீகரிக்குதோ அதிலிருந்து மெல்ல விடுபட முயற்சி பண்ணுங்க. பாபுஜியினுடைய அந்த ஒரு ஆசைய, அந்த ஒரு சங்கல்பத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு இன்றைய தியானத்துக்கு நம்ம போலாம்.